திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரசன்னா. வணக்கம். வணக்கம். நீங்க சொல்லுங்க, பிரதமருடைய இந்த அறிவிப்பு பாஜக தொடர்பாக அவர்களுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கணக்குகளை உடனடியாக அமித்ஷாவிடம் டிசம்பர் 31க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கட்சி எப்படி பார்க்கிறது? முதல்ல இந்த கருப்பு பண விவகார ஒழிப்புல ஏழை மக்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய பிரமுகர் வீடுகளிலிருந்து 21 லட்சம் ரூபாய் புதிய 2000 ரூபாய் கட்டுக்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இது ஒரு குறுகிய வட்டத்துல பார்க்காம சுவிஸ் வங்கி கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டே பாத்தீங்கன்னா ஒரு 120 பேருக்கான பட்டியலை கையில கொடுத்தாங்க. அதை தாண்டி பனாமா பேப்பர்ஸ் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தது. இன்னும் விஜய் மல்லையா போன்றவர்கள் நாட்டை விட்டே போய் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று சவால் விடுகிறார்கள். இப்படி பெரிய பெரிய முதலைகளை தப்ப விட்டு பாவம் சிறிய மீன் குஞ்சுகளாக இருக்கக்கூடிய சாதாரண சாமானியனுடைய வயிற்றில் அடித்து விட்டு இன்றைக்கு அந்த பிரச்சனை காட்டுத்தீ போல பற்றி எறிகிறது. எதையெல்லாம் எதிர்கருத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து இந்த பிரச்சனையை மையப்படுத்துகிறது. மக்கள் பால் வாங்குவதற்கு காசு இல்லாமல், மருத்துவமனைக்கு போவதற்கு காசு இல்லாமல் அல்லாழ்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த நிலையை மாற்றுவதற்கு பாஜக எம்பிக்கள் அவர்களுடைய வருமான வங்கி கணக்கை கொண்டு வந்து அமித்ஷாவிடம் கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பு என்பதே ஒரு மாய தோற்றம் தான். ஏன் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட வேண்டும்? அது அமித்ஷா என்ன ஏதோ ஒரு அரசு எந்திரத்தினுடைய ஒரு பகுதியா? அவர் ஒரு கட்சி தலைவர். அந்த கட்சி தலைவரிடம் கொடுப்பதால் என்ன பயன் ஏற்பட போகிறது? இன்னைக்கு நாம் கேட்கிற கேள்வி எல்லாம் இவர்கள் நல்லவர்கள் போல இருந்து கொண்டு சாதாரண சாமானிய மக்களை தெருவில் நிறுத்தியதுதான் இவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார். நடிகைகளை பக்கத்தில் உட்கார வைத்து பேச அவரால் நேரம் ஒதுக்க முடிகிறது. பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றங்களில் வந்து அவர் இதற்கான காரணத்தை எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆக இது மடை மாற்றுகிற, மக்களை திசை திருப்புகிற, இவர்கள் நல்ல பெயர் எடுத்துக் கொள்வதற்காக போடப்படுகிற முகச்சாயம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. பிரசன்னா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.